வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகா தன்சேகராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இன்றைய தினம் நமது இந்தியாவில் கேரளாவில் வயநாடை பற்றித்தான். இன்னைக்கு உலகமே வயநாடை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கு நடந்தது சாதாரண நிகழ்வு அல்ல. அது வழக்கமாக ஃப்ளட்டு வரும், மழை பெய்யலாம், இதெல்லாம் நடக்கலாம், நிலச்சரிவு ஏற்படலாம், சாண்ட்ஸ்லைட் நிலச்சரிவு நடக்கலாம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான முறையில் நடந்திருக்கிறதுனால் உலகமே உற்று பார்க்கிறது. அதே நேரத்தில் நாம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே வேறு ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறோம். ஜூலை மாதத்தில் கட்டாயம் உலக அளவிலும் சரி, இந்தியாவிலும் கட்டாயம். நான் உலக அளவில் சொல்லும்போது என்னிடம் கேட்பவர்கள் கேட்பார்கள், இந்தியாவில் இருக்குமா? இந்தியாவில் அவசியம் கட்டாயம் நடக்கும், நிலச்சரிவு இருக்கும், குறிப்பாக எர்த்குவேக்கு கண்டிப்பாக இருக்கும், இருந்தே ஆகும். அதுவும் நிலவு பூமிக்கு அடியில் இந்த மலைப்பகுதியில் உள்ள பகுதிகள், கடல் பகுதியில் தான் எர்த்குவேக்கே நடக்கும். அப்படி தான் சொன்னோம். நாம் கடலுக்கு அடியில் தான் நடக்கும், மலைக்கு அடியில் தான் நடக்கும் சொன்னோம். அது இப்போ உலகம் உத்து நோக்கி பார்க்கறதுக்கு உண்டானது ரீசன் இதுதான். நாம் அப்படித்தான் சொன்னோம். இப்போ நடந்தது கூட கடலுக்கு அடியிலையும் மலைக்கு அடியிலையும் உங்களுக்கு அந்த எர்த்குவேக் நடந்ததுனால தான் ஒவ்வொரு பாறாங்களும் பார்த்திங்கன்னா அதிசயத்தக்க அளவு இருக்கும். அந்த பாறாங்கள் உருண்டு வந்து கீழே விழும்போது ஃப்ளாட், அந்த கிராமமே ஒரு 4-5 கிராமமே ஃப்ளாட் ஆகிவிட்டது. எவ்வளோ பெரிய பாறாங்கள்! ஒவ்வொரு கல்லும் டன்னு கணக்கில் இருக்கும், பல டன்னுகள், 50 டன்னு, 100 டன்னு, 200 டன்னு, அந்த மாதிரி டன்னு கணக்கில் இருக்கும், கிலோ கணக்கு கூட கிடையாது. அது விழுந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகிறது? அதுதான் அவ்வளோ பெரிய பாறாங்கள் எப்படி இருக்கும், சிதறும், துகள்கள் சிதறும், சின்ன சின்ன கல்லுகள் சிதறும் வழக்கமாக. அதனால் இது அந்த மலைக்கு அடியில் எர்த்குவேக் நடந்திருக்கிறது. அதுதான் உலகமே உற்று நோக்கி பார்க்கறதுனால தான் இன்னொரு வார்னிங் கூட கொடுத்துருக்காங்க. இது ஜூலை மாதம் வரும்ன்ட்டு நம்ம கடந்த 5-6 மாதத்துக்கு முன்னாடி நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த வருடம் ஜூலை மாதம் கட்டாயம் நடக்கும். கரெக்டாக நடந்துருச்சு. உலகம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். உலகம் ஃபுல்லாக ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, நடக்காமல் விதி இல்லை. ஏன்னா ஜூலை மாதம் இருக்க தான் செய்யும். நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் இந்த வருடமே அப்படி தான் இருக்கும். 2024 என்பது அது வரைக்கும் கூட்டினா 8. இதனுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். இந்த ஆகஸ்ட்லையும் இருக்க தான் செய்யும், நவம்பர்லையும் இருக்கும், டிசம்பர்லேயும் இருக்கும். நவம்பர் டிசம்பரில் கூடுதலாக இருக்கும், முடிக்கும் போகும்போது இன்னும் கூடுதலாக முடிச்சு விட்டு தான் போகும். இதனுடைய நம்ம அந்த ஃபார்மட், அந்த கான்செப்ட் எண் கணிதத்து பிரகாரம் பார்க்கும்போது இந்த இது மாற்று கருத்து இருக்காது. அதே நேரத்தில் இது இன்னும் சில பேர் சொல்கிறார்கள், இது அங்கே ஒரு சாபம் ஏதோ கூட இருக்கலாம், ஏன் தொடர்ந்து வருகிறது அப்படின்னு போகும்போது அதற்கும் வாய்ப்பு இல்லை. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது. வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் கேரளாவில் உங்களுக்கு அம்மனுடைய, பகவதி அம்மனுடைய ஆட்சின்னு கூட சொல்லலாம். ஆமாம். அதனால் அங்கே ஏதேனும் குறைபாடு இருந்தாலும் அது மாதிரி வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம். அங்கே ஆன்மீகத்தின் வழிபாடு அதிகம் இருக்க வேண்டும். அந்த ஆன்மீகத்து வழிபாடு இல்லாமல் மாறுதலாக ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கும் சாத்தியப்படும். அதே நேரத்தில் இந்தியாங்கிறது நம்பர் எண் பிரகாரம் பார்த்தா 12 வரும். ஆனால் நம்ம கான்செப்ட் படியே 3ஆம் நம்பர் 12, 1, 2, 3. 3ஆம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர் 6, 7, 8. கேரளான்னு பார்த்திங்கன்னா 15 இருக்கும். ஆமாம். அதனால் இந்தியாவுக்கு 3, கேரளாவுக்கு 6. அதனால் அதிகப்படியாக 6. அப்போது வெறும் கேரளா தானா? அப்படி கிடையாது. 6, 7, 8 எந்தெந்த ஸ்டேட்லாம் இருக்கோ அந்த ஸ்டேட்டெல்லாம் நடக்க தான் செய்யும், இருக்க தான் செய்யும். அதெல்லாம் போடுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் கேரளாவில் எண்கணிதத்தை பெருசாக பார்க்குறது இல்லை. ஆனால் இப்போது அவங்க தான் லேட் பிக்கப். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே மற்ற விஷயங்கள் எஜுகேஷன்லலாம் பார்த்திங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் இருந்தவங்க இந்த எண்கணிதத்தில் மட்டும் லாஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போது அவங்க ஓவர்டேக் பண்ணிட்டு வராங்க, எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எண்கணிதத்தை. ஆமாம், எனக்கு தான் இங்கே கன்சல்டேஷன்லாம் வராங்க இல்லையா, அதை வச்சு சொல்கிறேன். அந்த டவுட்ஸுங்கிற பேரில் நிறைய கேரளாவிலேருந்து பேசுகிறாங்க. அப்போ நான் இதை கேட்குறாங்க அவங்களும். அது வயநாடில் எங்கிட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் கொண்டவர் பேசுகிறாரு. ஆமாயா, ஒரு 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 அதாவது ஒரு கிராமத்தில் நடக்குது, அதனுடைய உடல் 60 கிலோமீட்டருக்கு அப்பாரில் இருக்குது அப்படிங்கிறார். இவர் அந்த 60 கிலோமீட்டர் இவர் கண்ணால் பார்க்கல, அது லோக்கல் ஆள். அவர் அங்கே வயநாட்டில் தான் இருக்கிறார், அவருக்கு தெரியும் தானே. நிறைய விஷயங்கள் அப்படியே போட முடியாது இல்லையா.
இன்னும் நிறைய இருக்குது. அதனுடைய எண்ணிக்கை அதிகம், அதாவது ஹெவி. அது சொல்லப்படுறது குறைவாக சொல்கிறாங்க. அது வழக்கமாக அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் கண்ணால் அந்த கிராமத்துக்கு அடுத்த கிராமம் இவர் தான் எல்லாமே நடக்கிறது கண்ணால் பார்க்குறாரு. ஏன்னா இப்போ கல்லெல்லாம் பெருசாக வரும்போது சத்தம் பெருசாக தானே இருக்கும். அப்படியே உலகமே வந்து உருட்டுற மாதிரி தானே இருக்கும். அப்போ முழுக்கி தானே செய்வாங்க. கண்ணால் பார்த்தேன்யா. அப்போ சொல்கிறார் அவர், நம்ம நியூமராலஜிலாம் நானும் அப்போவே மாற்றினேன், அதனால் தப்பிச்சுக்கிட்டேன். கூடயே சிவபெருமானும் எனக்கு தப்பிக்க வச்சார். சிவபெருமான் தான், அதில் என்ன சந்தேகம் என்ன. அப்போ சொல்கிறது, இப்படி ஒரு நிகழ்வு வந்துட்டு என் வயசுக்கு அவர் பேர் மெத்தினா எடுத்துட்டார். நான் கேள்வியே படலையா, அப்படியே தரமட்டம் ஆயிடுச்சு. கண் இமைக்க நேரத்தில் அப்படியே நான் என்ன பேசவே எனக்கு வாய் வரல அப்படின்ட்டு என்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். நான் வந்து அவரை நினச்சேன், ஏன்னா எனக்கு வயநாட்டில் நிறைய பேர் பழக்கம், என்கிட்ட அதிகமாக பேசுகிறவர் அவர் தான். அவர் சும்மா மாதத்துக்கு ஒருக்க பேசிக்கிட்டே இருப்பார், சும்மா பேசுவார். அவர் டெக்ஸ்டைல் கடை வச்சுருக்காரு. மாதம் சும்மா பேசுவார். ஐயா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், சாப்பிட்டு அவ்வளோ வச்சுருவார். திருப்பி சும்மா அடிப்பார். நான் அவரன்னு நினச்சேன், என்னன்னு பார்த்தா ஃபோன் அடிக்கிறாரு. அது மாதிரி வயநாடில் வந்துட்டு அது சாதாரண ஒரு நிகழ்வாக அல்ல. அது ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும். அது இருக்கிறதுனால தான் அது அந்த இது ஏற்றுக்கலை. அதனால் அது வந்து பூமி தாங்கலை, அது பூமி ஏற்றுக்கலை. ஸோ அதனால் வந்துட்டு சாபம் பாவம்லாம் சொல்லலாம். அதனால் நடக்கிறதுக்கு ஆமாம், பகவதி அம்மன் அந்த அம்மனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்கன்னு அதனால் கூட வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னு நம்ம எப்படி மறுக்க முடியும்? அம்மனுக்கு அப்படிலாம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி நாம் எப்படி மறுக்க முடியும்? மறுக்க முடியாது. வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம் அப்படித்தான் சொல்ல வேண்டியது. என்ன, நாம் இன்னும் அதிகமாக கேர் எடுக்க வேண்டும், கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த எர்த்குவேக்குங்கிறது நடக்கும். ஏன்னா நேச்சர் கலாமிட்டி கண்டிப்பாக இருக்குன்ட்டு நாம் அப்போ சொன்ன ஜூலை மாதம் ஹெவியாக இருக்கும். அது நம்ம கண்ணு கூட காது கெட்டுற அளவுக்கு இருக்கிற போல் இருக்குன்னு இருக்குது. டிவி போட்டு பார்த்தாலும் இருக்கும். அது யூடியூப் சேனலில் பார்த்தா இருக்கும். கண்டிப்பாக நடந்தே ஆகும். அது தவிர்க்க முடியாததுங்கிறது. ஆனால் நம்ம பக்கத்து நாட்டில் இருக்கோம் அப்படிலாம் நான் சொல்லலை. இருந்தே ஆகும், கட்டாயம் இருக்கும், தவிர்க்க முடியாது. அப்போது ஒரு நாட்டின் பேரை கணக்கு போடணும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் உண்மை தான். இப்போது இப்படி சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிக்கும். ஊட்டின்னு இருக்குது, கொடைக்கானல்னு இருக்குது. உண்மையிலே வந்து பார்த்தா ஊட்டியோட கொடைக்கானலில் தான் குளிர் அதிகம். ரம்மியமாக இருக்கிறது கொடைக்கானல் தான், ஊட்டி கிடையாது. ஆனால் ஒரு நேரத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே ரொம்ப ரம்மியமாகவும் இளவரசி, அழகை இளவரசிங்கிற பட்டமே கொடைக்கானலுக்கு இருக்குது. ஆனால் ஏன் அது வந்து உலக அளவில் பேசப்படலை? ஊட்டி தான் உலக அளவில் பேசப்படுது, கொடைக்கானல் பேசலை. மக்களும் அதில் பெருசாக வாழ்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னாக்கா பேருடைய ஒலி சொன்ன கொடை உள்ளே டைன்னு வருது. அங்கே தான் அதிகமாக சூசைட் கூட அதிகமாக நடக்கிறது கொடைக்கானலில் தான் இருக்கும், ஊட்டியில் இருக்காது. ஊட்டியில் இருந்தால் அது வரலாறு இருக்காது, இங்கே நடக்கும். ஆமாம், பேரில் பாசிட்டிவ் இல்லை, பேர்லேயே ரிசல்ட் இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்? அது மாதிரி அதுவும் நாட்டுக்கு பேர் சரியாக வைக்கணும். அதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. உலகம் ஃபுல்லாகவும் சரி. அப்போது வயநாடில் இப்படி நிகழ்வு நடந்ததுக்கு காரண காரியம் எண்கணித பிரகாரம் சரியா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த எண் பிரகாரம் பார்க்கும்போது நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். கரெக்டாக நடந்திருக்கு. எனக்கோ அங்கே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அங்கே உள்ள பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம வருத்தம் தெரிவிக்கலாம். ஆனால் மேலும் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவர்களுக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஸோ இது மாதிரி நிறைய தகவலுடன் அடுத்து உங்களுடன் உரையாட புது தகவலுடன் புது நிகழ்ச்சியோடு சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.